ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத்சமாரம்பாம் நாசயாமுனமத்யமாமஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்தவிதராணி திருநாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழிதினாளென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருளென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்தே மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்தே ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுடியன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் ஷீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ன முதத்தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்கவே நிலையும் மெய்யாமையின் நிலையும் தக்கனதியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் கொருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஒரு தனி சிறப்புண்டு. அதுல முக்கியமா சொல்ல வந்தது கிருஷ்ணாவதாரம் தான். அதனாலதான் அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடியதான அந்த ஸ்கந்தம் இருக்க, தசமஸ்கந்தம், ரொம்ப பெருசு. கிருஷ்ணனுடைய சகல விதமான லீலைகளையும் சொல்லிருக்க. ஆனா அதுக்கு முன்னாடி பகவானுடைய பல அவதாரங்களையும் சொல்லி பலவிதமான லோகங்களுடைய வர்ணனைகள், இப்படி பல விஷயங்கள் பாகவதத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் பராங்குஷனுடைய பாகவதம் என்று சொல்லப்படுகிறான இந்த பிறந்தவாறும் இந்த தசகத்திலையும் இந்த திருவாய்மொழியிலையும் கிருஷ்ணாவதாரத்தை முக்கியமா சொல்லிண்டே வந்தாலும் இதர அவதாரங்களையும் நடுவுல சொல்றார். அப்படி வர்றதுதான் இந்த 4வது பாசுரம். முதல் 3 பாசுரங்கள்ல முதல் பாசுரத்துல பொதுவா பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும்னு பெருமாள் பிறந்ததிலேருந்து அவசானம் வர அவருடைய தன்னடை சோதிக்கு எழுந்தருளுகின்றவரை இல்ல எல்லாத்தையும் பொதுவா சொல்லி, பராங்குஷ நாயகியானபடியினால நாயகிக்கு முதல்ல அந்த நாயகனுடைய விற்த்தாந்தம் தானே ஞாபகம் வரும் என்பதனால 2வது பாசுரத்துல அவனுடைய பிருந்தாவன லீலை நாயகனா இருந்த லீலைகள் எல்லாம் சொல்லி, பாசுரத்துல அவன் குழந்தையா இருக்கிற என்னென்னலாம் அந்த குழந்தைகள் லீலையெல்லாம் சொல்லி, இந்த லீலைகள் ஒவ்வொன்றை நினைக்கிற போதும் அதெல்லாம் என் நெஞ்ச உருக்கிறது அப்படின்னு 3 பாசுரத்துல சொன்னார். இந்த 4வது பாசுரத்துல பகவானிடத்துல பால்ய லீலைகள் மாத்திரம் இல்ல, கண்ணனுடைய லீலைகள் மாத்திரம் இல்ல, பகவான் அவனுடைய பௌருஷம், அவனுடைய வீரம், இதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப கேட்கிற போது அப்படியே மனசை உருக்கிறது
அப்படின்றார். அதாவது மகத்துவத்தை கேட்கிற போது கூட, பெருமாளுடைய சௌலபியத்தை கேட்கிற போது உருகிறதுன்றது வேற, அவனுடைய மகத்துவத்தை கேட்கிற போது கூட நெஞ்சு உருகிறது. அப்படின்னா அவனிடத்துல அந்த காதல் ஈடுபாடு, பகவான் இடத்தில் உள்ள ஈடுபாடு எப்படி இருக்குன்றதை இந்த பாசுரத்துல பார்க்கலாம். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாறும் கலந்து அசுரரை உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் வெள்ள நீர் கடையானும் நின்னிடை வேரலாமை விளங்க நின்னதும் உள்ளம் உள் குடைந்து என் உயிரை உருக்கி உண்ணுமே. இந்த விஷயத்துல வியாக்கியாத்தாக்கள் எல்லாருமே பௌத்தண்டிய புத்தாவதாரத்தை, பெருமாளுடைய புத்தநாசீத அவதாரத்தை எடுத்து காமிச்சிருக்கா. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும், ஒரு காலகட்டத்துல அசுரர்கள் எல்லாருமே தேவர்களை போல யாகாதிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாலாம். தேவர்களை போல தர்ம காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அசுரர்களும் தர்ம காரியத்தை செய்யறான். இப்ப தர்ம காரியத்தை செஞ்சான்னா அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே உடம்புல பலம் ஜாஸ்தி, அது போல தர்ம காரியங்களை யாகாதி தர்மானுஷ்டானங்களை செஞ்சான்னா அவளுக்கு தர்ம பலமும் சேர்ந்துட்டுன்னா அவளால தேவர்களை ஈஸியா ஜெயிக்க முடிகிறது. தேவர்களுக்கு அவர்களை வெல்லுவது ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறா. பெருமாளே என்ன பண்றாருன்னா ஒரு புத்தனாக அவதாரம் பண்றார். கௌதம புத்தனை தான் சொல்றது, அது ஒரு அவதாரங்கள்ல ஒரு விசேஷம்னு. அந்த அவதாரத்தை பண்ணி என்ன பண்றாருன்னா, இந்த யாகாதி கர்மாக்கள்லாம் இருக்க இதெல்லாம் ஜீவஹிம்சை, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அஹிம்சதா பரம தர்மம், பரமமான தர்மம், அதனால யாகாதி தர்மக்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த அசுரர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை யாகாதி தர்மத்தெல்லாம் பண்ற காரியத்தை விடும்படி பண்ற. அப்படி பண்ணான்னா அவன் என்ன பண்ணான்னா, யாகாதி தர்மங்களை விட்டபோது அவளுக்கு சக்தி குறையிறது. அதனால தேவர்களை வாழ ஜெயிக்கிறா. இந்த விற்த்தாந்தம் தான் இந்த முதல் 2 பாதத்துல சொல்லப்படுறதுன்னு வியாக்கியாதாக்கள் பட்டிருக்கா. கண்டாருடைய நெஞ்சே அபகரிக்கும்படியான அழகிய வேஷத்தை கொண்டு, அழகான ஒரு வேஷம், இது புத்தனுடைய ஸ்வரூபம் இருக்க, பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கா. அதனால கள்ள வேடத்தை கொண்டு போய், கள்ள வேடத்தை எல்லாருடைய மனசையும் அபகரிக்கக்கூடியதான ஒரு வேஷம். இந்த மனசை அபகரிக்கிறதுனா இவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சில பேரை பார்த்தாலே விசுவாசம் தோன்றும்படி நம்முடைய புத்திய அப்படியே அனுகரிசிக்கிறார். சில பேரை பார்த்தாலே கீழே விழுந்து சேவிக்கணும்னு தோணுமே, அந்த மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஆனா பகவான் வந்திருக்கிறது அவளை கெடுக்கிறதுக்காக. கள்ள வேடத்தை கொண்டு போய் அவர்களிடத்துல அவகிட்ட போயிருந்து இந்த அஹிம்சதா பரமமான தர்மம் தான் சொல்லி புறம்புக்காரும் அவர்களுடைய புறத்தில் அவர்களுடைய நகரங்களில் புகுந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அவர்களோடு சேர்ந்த வகையும்
அசுரரை கலந்து உள்ளம்பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் அவர்களுடைய கூடையே வசித்து அவர்களுடைய உள்ளங்களை பேதம் செய்துட்டு அவருடைய உள்ளத்தில் இருந்த யாகாதி தர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்ற அந்த தர்மத்தை மாற்றி அவளுக்கு அந்த யாகாதி தர்ம பலம் கிடைக்காம பண்ணி அதனால தேவர்களை கொண்டு அவர்களை ஜெயிப்பித்ததும் உயிருண்ட உபாயங்களும். இந்த புத்தாவதாரத்தை புராணங்கள் எல்லாமும் சொல்லிருக்கு. அதனால வியாக்கியானத்திலையும் இந்த புத்த அவதாரத்தை தான் எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இது எப்படி தெரிகிறதுன்னா, திருவாராயிரப்படியில அசுரரோட சேர்ந்து வைதிக ஸ்ரத்தைகளை போக்கி அவர்களுக்கு பிராணாகானி பண்ணின விறகுகளும் அப்படின்னு. அதனால வைதிக ஸ்ரத்தையை போக்கின்ற அப்படின்னாலதான் திருவாராயிரப்படியில் இருக்கிற அப்படின்னால்தான் பின்னாடி வந்து சாட்சாத் சுவாமி எல்லாம் கூட இதை வந்து புத்த அவதாரமாக வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. கள்ள வேடத்தை கொண்டு போயின்றத. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றது யாரு அப்படின்னா, இந்த மாதிரி மோகனம் பண்றது புத்தனை கொண்டு மாத்திரம் மோகனம் பண்ணி வைக்கல, பரமசிவனை கொண்டும் கூட மோகனம் பண்ணி வச்சார் பெருமாள். அந்த மாதிரி பரமசிவன் இலிங்கத்திட்ட புராணத்தேரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமாகி நின்னான் அப்படின்னு லிங்க புராணங்கள்ல சொல்லப்பட்ட பரமசிவனை பரம தெய்வமா நினைக்கிறாள அவளையும் இவளோடைய இந்த பௌத்த ஜெயினர்களோடய சேர்ந்து சொல்றாரு இல்லையா. எல்லீரும் வீடு பெற்றால் உண்மையின்னே தேற்றி வைத்தது எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்றே அப்படின்னு அவள்லாம் இந்த பரமசிவனை கொண்டு மோகிப்பித்தார் பெருமாள்னு. மோக சாஸ்திராணி காரையன்னு அவனுக்கு உபதேசம் பண்ணி அவன் மோக சாஸ்திரங்களை செய்து பாசுபதா, அதனால பாசுபத மதம் அவைதிகமான தர்மங்கள் அதையும் கூட இங்க சொன்னதாக போறது அப்படின்றதுக்காகத்தான் வெள்ள நீர் சடையானும் அந்த பரமசிவன் தான் தெய்வம் நினைச்சிருந்தானா அப்படி இல்லை. அந்த வெள்ள நீர் சடையானும் பரமசிவனும் வெள்ளத்தை வெள்ள நீர் வெள்ளம் போன்ற பெருகின்ற ரொம்ப அதிகமா இருக்கின்ற நீர், அதாவது கங்கையை சொல்றது, அதை சடையில் உடையவன் கங்காதரன். அதனால பரமசிவன் சொல்றது. அவன் யாருன்னா அவனும் நின்னிடை வேறலாமை விளங்க நின்னதும். அவன் யாருன்னா அவனை கொண்டு மோகசாஸ்திரங்களை செஞ்சு, ஆனா அவனை கொண்டு அவன் வாயாலேயே இவன்தான் பரமபுருஷன் கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமபாஸ் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. கேன்ற சித்தத்துக்கு பிரம்மான்னு அர்த்தமா. இது பரமசிவன் சொல்ற வார்த்தை. ஈசன்னா எல்லாருக்கும் ஈசன். நீ அங்க ரெண்டு பேரும் உன்னுடைய சரீரத்திலிருந்து வந்தபடியினாலதான் நீ வந்து கேசவனா இருக்க அப்படின்னு கேசவ சப்தத்துக்கு விற்பத்தி சொல்ற இடம் இது. அவனை கொண்டு நான் எனக்கும் பரமாத்மாவா இருப்பவன் பரபிரம்மனான ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு வெள்ள நீர் சிலையானும் நின்னிடை உன்னிடத்துல வேறலாமை விளங்க, உன்னை காற்றும் வேறாக இல்லாமல் இருப்பதும். அதாவது ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்துதானே இருக்கும். இவன் சரீரமாகவும் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஆத்மாவும் இருக்கா. விஷ்ணு ஆத்மா பகவதா பவஸ்ய அபிமத தேஜசா அப்படின்னு புராண வசனம் எடுத்து காண்பிச்சிருக்கார். பகவானான பரமசிவனுக்கு, நல்ல தேஜஸுடைய பரமசிவனுக்கு ஆத்மா யாருன்னா அவன்தான் விஷ்ணு அப்படின்னு எடுத்து காமிச்சு,
ஆத்மா இல்லாம சரீரம் இருந்து பிரயோஜனம் இல்லையே, இருக்காது. எல்லா இடத்துலயும் பெருமாள் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவா இருக்கா. அவனை ஒழித்து பாக்கி எல்லாம் சரீரம் அவனுக்கு. அதனால அந்த பரமசிவனும் அப்பிரத்யக்ஷித்தமாக வெள்ள நீர் சடையானும் நின்னிலை வேறலாமை விளங்க நின்னதும், இதெல்லாம் உள்ளம் உள்குடைந்து என்னோட சரீரத்துக்குள்ள உள்ள புகுந்து என்னுடைய மனசுக்குள்ள புகுந்து நன்னா புகுந்து இந்த வித்தாந்தங்கள்லாம் மனசுல நன்னா பதிஞ்சு இருக்கு. அதனால அதை நினைக்கிற போதெல்லாம் என் உயிரை உருக்கி உண்ணுமே, என்னோட உசுர இதெல்லாம் உருக்கிறது, இந்த நினைவுகள் எல்லாம் உருக்கிறது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த விஷயத்துல திரிபுர விற்த்தாந்தங்களையும் எடுத்திருக்கான் வியாக்கியானத்திலேயே. அதனால திரிபுர விற்த்தாந்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல திரிபுர சம்ஹார விற்த்தாந்தம் சொல்றது. தேவர்கள்லாம் அசுரர்களை ஜெயிக்கிற போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அசுரர்கள்லாம் மயன் அப்படின்ற ஒரு ராட்சசன் இடத்துல, ஒரு விஸ்வகர்மா மயன் இடத்துல போய் சரணாகதி பண்றா. அவனும் என்ன பண்றான், அந்த மயன் என்ன பண்றா, அவன் மாயாவி 3 பட்டணங்களை உண்டாக்குறான், 3 புறங்கள். அந்த புறத்துல போய் நீங்களா இருந்துக்குங்கோ அப்படின்னு. அந்த புறங்கள்லாம் பறந்து போகும், அப்படியே பறந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து அந்த லோகத்துல அந்த எந்த இடத்துல பறம் பறந்து போறதோ அப்படியே அந்த இடத்துல இருக்க ஜனங்கள்லாம் அழிச்சிடும். இப்படி அந்த திரிபுரத்துல இருக்கிற ராட்சசாலாம் ஒண்ணு சேர்ந்து இந்த அந்தந்த பட்டணங்களா இருக்கிற போது தேவர்கள்லாம் ருத்ரனை சரணம் பண்ணி சிவனிடத்துல பிரார்த்திச்சாலாம். சிவனும் பரமசிவனும் அந்த தேவர்களுக்கு பிரார்த்தனைக்கு இணங்கி இவெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு இந்த ராட்சசர்களோட திரிபுரத்துல இருக்கிற ராட்சசர்களோட சண்டை போடுறதுக்கு வந்தான். நான் மயன் என்ன பண்ணா, ஒரு ஆச்சரியமான ஒரு கிணறை உண்டாக்கி அந்த கிணத்துல அமிர்த ரசத்தை வச்சிருந்தானா. யார் யாரெல்லாம் ராட்சசன் ருத்ரனால அழிக்க கொல்லப்படுறார்களோ அந்த சரீரத்தை கொண்டு வந்து இந்த அமிர்த ரசத்துல முக்கி எடுத்துருவான். அந்த கிணத்துல ஜனம் அவ மேல பட்டு அந்த ஜலத்துல பட்ட உடனே அவெல்லாம் மறுபடியும் சரீரம் வந்துடும், நல்ல இதுவும் பலமான சரீரம் ஆயிடும். இப்படி எல்லாருமே எத்தனை பேரை கொண்டாலும் திருப்பி திருப்பி அவ எழுந்து வரதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிவன் தகச்சு நிக்கிறச்ச பரமசிவன் பெருமாளை சரணம் புகுங்க. பெருமாளும் ஒரு அழகிய பசுவாக ரூபம் எடுத்து, அந்த பசுவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி வேணுமே, இந்த கண்ணுக்குட்டிக்கு பிரம்மாவை துணைக்கு கூப்பிட்டு இந்த பசுவும் கண்ணுமா திரிபுரத்துக்குள்ள போய் அங்க இந்த பசுவை ரொம்ப சுந்தரமா அழகா இருக்கிறத பார்த்து அங்க ராட்சசாலாம் போகிச்சிருக்கா, நல்லா இருக்க இந்த பசு அப்படின்னு. பசு என்ன பண்ணித்தா, அந்த அமிர்த ரசத்தை பூரா சாப்பிட்டுருத்தோம். அந்த கிணத்துல இருக்கிற அந்த ஜலம் அமிர்தத்தோடு சேர்ந்த அந்த ஜலத்தை பூரா சாப்பிட்டாச்சு. ஆனா இவ இந்த அமிர்த ரசத்தை சாப்பிட்றத இதுக்கு இல்லை போயிடுச்சுன்னா நமக்கு ஜமால ஜெயிக்க முடியாதுன்னு இவளுக்கு ராட்சசாளுக்கு ஒன்றும் தெரியல, மோகிச்ச கிடக்கா இதை பார்த்து. அப்ப அவ வெறுமையா இருக்கச்சு, அவ ஒண்ணுமே செய்யாம இருக்கச்சு, இந்த அமிர்த ரசம் பூரா சாப்பிட்ட பிறகு பெருமாள் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சக்தியினால ருத்ரனுக்கு பலவிதமான அனுகிரகங்கள்லாம் பண்ணி அந்த ருத்ரனுடைய பானத்துல முனியில தானே இருந்துட்டு திரிபுர சம்ஹாரத்தை பண்ணி வைத்தார்.
இந்த கதை பாகவதத்துல இருக்கிறது. 7வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல. இதெல்லாம் பாகவதர் கதையானபடினால இந்த கதையை சேர்த்து சொன்னோம்னா, இந்த கதையோடு சேர்ந்து இந்த பாசுரத்தை அனுபவிச்சோம்னா, கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாரும், பகவானுடைய சொரூபத்தை விட்டுட்டு எல்லாரையும் மோகிப்பிக்கிறதான ஒரு திருவுருவம் பசு, அந்த வேடத்தை கொண்டு போய் அந்த திருபுரத்தில் போய் புறம்புக்கவாரும், கலந்து அசுரரை உள்ளம்பேதம் செய்திட்டு, அந்த அசுரோடு அவ கூடயே இருந்துட்டு அவளுடைய மனசெல்லாம் பேதிக்கும்படியாக அவளுடைய மனசெல்லாம் மாறும்படியாக உள்ளம்பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும், அவளை அடித்த உபாயம். அதுக்கெல்லாம் தேவர்கள் முதல்ல போய் சிவனை தானே சரணாகதி பண்ணி காப்பாத்துன்னு கேட்டா, அப்ப சிவனும் என்ன சேர்ந்தவன் தான், என்னுடைய சரீரம் தான் காண்பிச்சு கொடுத்து அந்த சிவனுக்கும் அனுகிரகம் பண்ணபடியினால வெள்ள நீர் சடையானும் பரமசிவனும் நின்னிடை வேறலாமை விளங்க நின்னதும், உன்னை காட்டிலும் வேறாக இல்லாம இருந்ததும். திரிபுரங்களை எரிக்கிறா பரமசிவன். அந்த எரிக்கிறதுக்குள் அந்த தீய அணைக்கக்கூடிய சக்தி இவங்கிட்டயே இருக்கு. வெள்ள நீர் சடையான், தீய ஜலம் கொண்டுதான் அணைக்கணும். ஆனாலும் அவனால அதை அணைக்க முடியல. ஏன்னா பெருமாள் தான் நடத்தி வைக்கிறான். வெள்ள நீர் சடையானும் நின்னிடை வேறலாமை விளங்க நின்னதும். இந்த திரிபுரசம்ஹார இந்த கதையை கேட்டபோது உள்ளம் உள் குடைந்து, என்னுடைய இந்த நித்தாந்தமானது என்னுடைய மனசுல உள்ள போய் இருந்துண்டு என் உயிரை உருக்கி உண்ணுமே, என் உயிரை அப்படியே உருக்கிறது, அப்படி உருக்கி என்னையே அப்படி சாப்பிடுறது அப்படின்னு பராங்குஷ நாயகி சொல்றதாக இந்த பாசுரம். இப்படி திரிபுர சம்ஹாரம்ன்றது பாகவதத்துல சொல்லிருக்கிறபடினால, இந்த ஸ்லோகமும் பாகவதத்துல சொல்லிருக்கிறபடினால இது இந்த திருவாய்மொழி பாகவதார்த்தத்தை தான் சொல்றது அப்படின்றத சொல்லலாம். இப்படி திரிபுர சம்ஹாரத்தை சொன்ன போது இதர தேவதைகளுக்கு பண்ற ஆராதனையும் இவனுக்கே பண்ற ஆராதனை தான், பகவானுக்கே பண்ற ஆராதனை தான் அப்படின்னு பகவான் தானே இதுல காமிச்சிருக்கான் பகவத்கீதையில. என்னுடைய இதர தேவதைகளை ஆராதனை பண்றவாள்லாம் எவாளும் என்னையே தான் ஆராதனை பண்றா. ஆனா பஜந்தி அவிதி பூர்வகம், விதிப்படி என்ன பண்ணல, அவன் துவாரமா பண்றா, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னபடினால அந்த ஒரு விற்த்தாந்தத்தை எடுத்து காண்பிக்கிறார் 5வது பாசுரத்துல. உண்ண வானவர் கோனுக்கு ஆயர் ஒருப்படுத்த அடிசில் உண்டதும், வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும், மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்து மணந்த மாயங்கள் எண்ணுந்தோறும் என் நெஞ்சு எரிவாய் மெழுகுக்கும் நின்னே. உண்ண வானவர் கோனுக்கு, இதர தேவதைகளுக்கு பண்ற ஆராதனையும் தனக்கு பண்ற ஆராதனை தான் அப்படின்னால, இதர தேவதைக்கு பண்ற ஆராதனையை காட்டிலும் சாட்சாத்தா பகவான் இடத்துல ஆராதனை பண்றதுதான் சரி அப்படின்றத காண்பிக்கிறது இந்த கோவர்தன விற்த்தாந்தம். ஆயர்கள்லாம் சேர்ந்து இந்திரனுக்கு ஒரு விழா எடுக்கிறா, வருஷம் பண்றதுதான். இந்திரனுக்கு விழா எடுத்து இதெல்லாம் இந்திரனாலதான் நமக்கு மழை உண்டாருது, இந்திரனாலதான் நம்ம எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும்,
அதனால இந்திரனுக்கு நாம எல்லா வருஷமும் ஆராதனம் பண்ணணும், அவனை சந்தோஷிப்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அவ பண்ணிட்டு இருக்கா இந்திரனுக்கு. ஆனா இது கண்டு இந்திரனுக்கும் கொஞ்சம் கர்வமா இருக்கு, நாம தான் எல்லாம் பண்றோம்னு. இந்த இந்திரனுடைய கர்வமும் பெருமாளுக்கு புரியுறது. அவனுடைய கர்வத்தையும் அடக்கணும், இந்த ஆயர்களுக்கும் புரிய வைக்கணும் இந்திரன் பரமதெய்வம் இல்லைன்னு. அதனால என்ன பண்றாரு பெருமாள், பக்கத்துல ஒரு மலை இருந்தது, நீங்கெல்லாம் எதுக்கு இந்த இந்திரனுக்கெல்லாம் பண்றீங்க, இந்த மலை தான் நம்மளை ரட்சிக்கிறது, அதனால இந்த மலைக்கு தான் நாம பூஜை பண்ணணும் அப்படின்னு பேசி அந்த ஆயர்கள் எல்லாரையும் ஒப்புக்க வச்சுட்டேன். ஒப்புக்க வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, நீங்க இந்திரனுக்கு இத்தனை வருஷமா நீங்க இதெல்லாம் பண்றீங்களே, அவன் எங்கேயா சாப்பிட்றானா, நான் இந்த மலை தான் சாப்பிடும் பாருங்கன்னு அவ இந்த விழாவில் பண்ண எல்லா விதமான ஆகாரங்களையும் இந்த மலைக்கு படைக்கும்படி பண்ணு, தானே அந்த மலையில இருந்துட்டு எல்லாத்தையும் பெருமாள் அமுது செய்த. இதுக்கப்புறம் இந்திரனுக்கு கிடைக்க வேண்டிய பூஜை கிடைக்கலன்றபடினால அவனுக்கு கோபம் வந்து ஒரு பெரிய மழைய உண்டாக்கினானா. அந்த மழை ஆரம்பிக்கச்சே பெருமாள் என்ன பண்ண, மழை வந்துருத்து எல்லாரும் இந்த கொடைக்குழா வாங்கும்னு அந்த மலையையே கையால பிடிச்சு தூக்கி அந்த மலைக்கடியில அந்த ஆயர்கள் எல்லாவரையும், அந்த ஆய்ப்பாடியை சேர்ந்த சகல விதமான பிராணிகளையும் ஜந்துக்களையும் பசு கன்று ஆடு மாடு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு ஒரு துளி மழை கூட அந்த ஜனங்கள் பேர்ல விழாதபடிக்கு அவன் குறைந்த கண்மாரி கல்லு மழை, ஆலங்கட்டி மழை மாதிரி அந்த மழையில ஒரு துளி கூட கஷ்டப்படாதபடி காப்பாத்தி நடத்தி, அதனால இந்திரனுக்கு விழா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவும் காப்பாற்றுறவன் இவன் தான் அப்படின்றத இந்த கோவர்தன விற்த்தாந்தத்தை கேட்கிற போது இந்த பராங்குஷ நாயகிக்கு அந்த சரித்திரம் இவ்வளவு அப்படியே உள்ள பூந்து பகவானுடைய சரித்திரமானது இவ்வளவு உருக்கிறதா. உண்ண வானவர் கோனுக்கு ஆயர் ஒருப்படுத்த அடிசில் உண்டதும். வானவர், வான் அப்படின்னா சொர்க்கம், வானவர்னா சொர்க்கத்தை இருக்கிறவா, அவர்களுடைய கோன் இந்திரன், அவன் உண்ணுவதற்காக ஆயர் ஒருப்படுத்தியது, தயாராக்கியது, ஆயர்கள் சித்தமாக்கியதான அடிசில் ஆகாரம், அதை உண்டதும். இந்த ஆகாரத்தை பூரா இந்த சின்ன குழந்தை இவனே சாப்பிட்டுருக்கான். ஆயர் ஒருப்படுத்த அடிசிலுண்டதும். அதுக்கப்புறம் அவன் பெய்த மழையிலிருந்து வண்ணமால் வரையை எடுத்து பல தாத்துக்கள் உள்ளதான மலை, அதனால பல வர்ணங்கள் இருக்கா. அப்படிப்பட்டதான வண்ணமால் வரையை எடுத்து, மால் வரை பெரியதான மலை, அந்த மலையை எடுத்து மழை காத்ததும், இந்திரனால பெய்விக்கப்பட்டதான அந்த மழையிலிருந்து பசுக்கள் மேலையும் கோபர்களையும் காப்பாற்றியதும், வண்ணமால் மழையை எடுத்து மழை காத்ததும். அது மாத்திரம் இல்ல, அன்னைக்கு மட்டும்தானா மண்ணை முன் படைத்து இந்த பூமிய எத்தனை தரம் பகவான் காப்பாத்திருக்கான். முதல்ல அவன்தான் முதல்ல பிரளயத்துக்கு அப்புறம் முதல்ல சிருஷ்டியில அவன்தான் படைத்தது
மண்ணை முன் படைத்து, அதுக்கப்புறம் அவனே அந்த அந்த மறுபடியும் அவாந்தர பிரளயம் வந்தபோது உண்டு இந்த பூமியை பூரா இந்த எல்லா லோகங்களையும் தானே உண்டு மறுபடியும் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறச்ச கரண கலைய பிரயோகம் விதரசின்ற மாதிரி மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறச்ச உமிழ்ந்து இந்த லோகத்தை மறுபடியும் சிருஷ்டித்து அதுக்கப்புறம் அவனுடைய அடியார்களுக்கு அப்பப்போ வந்த கவலைகள் எல்லாத்தையும் சங்கடங்கள் எல்லாம் போக்கினார். எப்படின்னா அதுக்கு உதாரணம் எடுத்து காமிக்கிறார். கடந்து வாமனாவதாரத்துல அப்படி இந்திரனுக்கு வந்த சங்கடத்தை போக்கி கடந்துன்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். கடந்து நடக்கிறதுன்னு. அதனால 3 அடி நடந்து இந்த பூமியை அன்னைக்கு காப்பாத்தி இந்திரனுக்கு அவனுடைய பாகத்தை கொடுத்து கடந்து இந்திரனுக்கு மாத்திரம் இல்ல சாட்சாத் பூமி பிராட்டிக்கே தோஷம் வந்த போதும் அவளை இரண்யாட்சன் பூமியை அப்படியே சுருட்டி பாயா சுருட்டி மகார்ணவத்துல கொண்டு வச்ச போது இடந்து அந்த வராகனாக அந்த பெருமாளை அவதாரம் பண்ணி அந்த பூமி பிராட்டி மேல தூக்கி கொண்டு வந்து அவளோடு சேர்ந்து சம்சேஷித்து மணந்து இப்படிப்பட்ட மாயங்கள் அப்படிப்பட்டதான ஆச்சரியமான கடந்து இடந்து மணந்த மாயங்கள் எண்ணுந்தோறும் இந்த இப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த சேஷ்டிதைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிற போது எனக்கு நினைக்க முடியல. அப்படியே உடம்பு உருகி போயிடுறது. என் நெஞ்சு எரிவாய் மெழுகுக்கும் என்னோட நெஞ்சு இருக்க எரிவாய் மெழுகு. எரினா தீயில பக்கத்துல இருக்கிற மெழுகு போல அப்படியே உருகி போயிடுறது. மெழுகுக்கும் நின்றே எரிவாய் நின்று மெழுகுக்கும். எரிவாய் தீயில பக்கத்துல தீயில் வாயில் அகப்பட்ட மெழுகு போல அப்படின்னு மெழுகுக்கும் நின்றே அப்படி மெழுகு போல உருகிறது. மெழுகு இருக்க உருகின்றே இருக்கும். அப்படியே உருகி 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 அப்படியே நிற்கும். அந்த மாதிரி என் நெஞ்சு உருகி 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 அதிலேயே இருந்துருக்கு. சாட்சாத் பூமி பிராட்டிக்கு இத்தனை தரம் நீ பண்ணிய எத்தனை தரம் காப்பாத்தினது. மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்து மணந்த மாயங்கள். அவளுக்கு வந்தா எல்லா சங்கடத்தையும் போக்கி மறுபடியும் அவளை உன்னோட சேர்த்து சம்சேஷித்தையே. எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்குறையே, என்னை எப்படி நீ எப்ப சேருவாய், எப்படி சேருவாய், எப்பொழுது சேருவாய் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற துவனி. அதனாலதான் பூமி பிராட்டி விற்த்தாந்தத்தை சொல்லி அவளுடைய சங்கடத்தெல்லாம் போக்கி அவளோட நீ சேர்ந்தா போல என்னோட இந்த கஷ்டத்தையும் போக்கி சேரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். உன்ன வானவர் கோனுக்கு ஆயர் ஒரு படுத்த அடிசில் உண்டதும் வண்ணமால் வரையை எடுத்து மழை காத்ததும் மண்ணை முன் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்து மணந்த மாயங்கள் எண்ணுந்தோறும் என் நெஞ்சு எரிவாய் மெழுகுக்கு நின்னே. இப்படி இந்த பாசுரத்துல பெருமாள் பகவான் செய்த காரியங்கள்லாம் சொல்லி, அதாவது உண்டான் எடுத்தான் படைத்தான்னு முதல்ல உண்டது, அப்புறம் காத்தது, படைத்தது, உண்டது, உமிழ்ந்தது, கடந்தது, இடந்தது, மணந்தது, இப்படி எல்லா காரியங்களையும் சொல்லி அதெல்லாம் அவன் செய்யாட்டா கூட
அவன் என்ன பண்ணாலுமே நமக்கு இந்த காரியங்களை பண்ணா மாத்திரம் இல்லை, அவனுடைய ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு ரீதியும் ஒவ்வொரு இருப்பும் அது எல்லாமே மனசை கவர்றதுதான். நம்முடைய மனசை கவரக்கூடியது அப்படின்றத அடுத்த பாசத்துல காமிக்கிறார். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாய நின்மாயங்கள் நின்று நின்று நினைக்கின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன் பாவியேற்கு ஒன்று நன்கு உரையாய் உலகம் உண்ட ஒன் சுடரே. நின்றவாறும் இந்த பாத்திரத்தை வியாக்கியானம் பண்ணும்போது கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தையும் ரெண்டுத்தையும் எடுத்து காமிச்சிருக்கார் சாட்சாத் சுவாமி. நின்றவாறும் பெருமாள் அப்படி நின்னான்னா அதுவே பார்க்கறதுக்கு கம்பீரமா நிக்கிறானா. எப்படின்னா அவஷ்டபிய சதிஷ்டந்தம் ததர்ஷ தனுரூர்ஜிதம், கையில வில்லு படைச்சுட்டு அப்படி கம்பீரமா நிக்கிறானா வாலிவதத்துக்கு பிறகு. அப்படி நின்றவாறும் வாலியை வதித்து அப்படி கம்பீரமா நின்றவாறும் இருந்தவாறும் இந்த பெருமாள் இருந்த அழகு எங்கன்னா பெருமாள் அமர்ந்திருக்கார், உட்கார்ந்து இருக்க அழகை பார்த்து எப்படி இருக்குன்னா தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம், அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு சாட்சாத் குபேரன் போல இருக்காராம். தம் வைஸ்ரவண சங்காசம் அப்படி இருந்தவாறும் கிடந்தவாறும் அவன் படுத்துட்டு இருக்கிற அழகு எங்கன்னா திருவணை கட்டுவதற்கு முன்பாக சமுத்திர தீரத்துல ஒரு சமுத்திரத்துக்கு எழுத்து இன்னொரு சமுத்திரம் கிடக்கிற மாதிரி இருக்கா. அஞ்சலிங் பிராமுக கிருத்வா பிரதிஷ்யே மகோததே அப்படின்னு ஒரு சமுத்திரத்துக்கு பக்கத்துல இன்னொரு சமுத்திரம் கிடந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு கடலோட ஸ்பர்திக்க கிடந்தா போலே கடற்கரையிலே கண் வளர்ந்திருந்த பிரகாரத்தையும், எது கடல்னு தெரியல, இவனும் கடல் நிற வண்ணன். அந்த கடல் இந்த கடலுக்கு இந்த கடலுக்கு ஒரு பரஸ்பர ஸ்பர்தா போல ரெண்டும் அப்படி அழகுல ஒண்ணுக்கொண்ணு, அழகுல மாத்திரம் இல்ல காம்பீரியத்திலையும். சமுத்திரைவ காம்பீரியங்கிற வால்மீகி பகவான். அந்த காம்பீரியத்தை பார்த்தா, சமுத்திரத்துல காம்பீரியத்தை பார்த்தா இவனுடைய காம்பீரியத்தை பார்த்தா ரெண்டும் ஒன்னா இருக்கு. அந்த சமுத்திரத்தின் நிறமும் இவனுடைய நிறமும் ஒன்னா இருக்கு. அப்படி பரஸ்பரம் கிடந்தவாறும் இப்படி நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன, இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முடியுமா? நினைக்கவே முடியல. நினைக்கிற ஆரம்பிக்கிறச்சே மனசுல சைத்தில்யம் வந்துடுறது. இதே கிருஷ்ணாவதாரத்திலே அனுபவிக்கிறான். நின்றவாறும் அந்த கோவர்தனத்தை தூக்கி வச்சுண்டு அந்த கையில பெரிய மலையை எடுத்துட்டு, ஆனா அதனால ஒரு கஷ்டமும் முகத்துல ஒரு விகாரமும் இல்லை. மலையை தூக்குறோமேன்னு நமக்கெல்லாம் ஒரு 5 கிலோ வெயிட் மலையை கையில தூக்கி வச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிடும், பாடும் நமக்கு முகம். ஆனா அப்படி இல்லாம அவ்வளவு பெரிய மலைய சின்ன கிருஷ்ணன் பால்யாவஸ்தையில இருக்கிறவன் அதுவா யமுனாவஸ்தை அவ்வளவுதான் சின்ன பையன்தான். அப்படி தூக்கி இருந்த போது நின்றவாறும் கிடந்தவாறும் இருந்தவாறும் ராசக்கிரீடை பண்றதுக்கு முன்னாடி அந்த நில ஒளியில கோபிகள் எல்லாரும் சுத்தி இருக்கச்ச இவன் நடுவுல இருந்தானே அந்த அந்த அழகு. இருந்தவாறும் கிடந்தவாறும்
இந்த ராசக்கிரீடை முடிஞ்சு அங்க ஒரு கோபியிட மடியில படுத்துட்டு இருந்த அழகு. இப்படின்னு நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன. இதெல்லாம் இந்த மாதிரி திருவரங்க பெருமாளரையர் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்றச்ச சுவாமி பாஷ்யக்காரர் சொன்னாரா, இதெல்லாம் அங்க போவேனா, இந்த குழந்தை தொட்டில இருந்தவா சொல்லலாம் அப்படின்னலாம். இவையெல்லாம் தொட்டிலே என்று அருளை செய்தார் எம்பெருமானார் அப்படின்னு ஒரு ஐதிஹ்யத்தை எடுத்து காண்பிக்கிறான். தொட்டில குழந்தை இருக்கு, எழுந்து உட்கார்றதுக்கு ஆயிடுத்து, அந்த மாதிரி ஒரு குழந்தை, அதாவது ஒரு 7-8 மாசம் எழுந்து நிக்கிற மாதிரி குழந்தை, நின்றவாறும் தொட்டிலேயே அந்த சங்கிலியை பிடிச்சுன்னு நிக்கிறது. ஆனா நிக்கவும் முடியல, சட்டுன்னு அப்படியே தபால்னு உட்கார்ந்துடுறது. நின்றவாறும் இருந்தவாறும் அந்த உட்கார்ந்த வேகத்திலேயே பேலன்ஸ் சரியா இல்லாம அப்படியே குழந்தை விழுந்து படுத்துடுறது. கிடந்தவாறும் நினைப்பரியன. இந்த குழந்தைய சேஷ்டிதங்கள் இருக்க கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்களாவே எம்பெருமானார் பாஷ்யக்காரர் அனுபவித்தாராம். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன. நின்றவாறும் திருமலையில அர்ச்சாவதாரத்திலையும் அனுபவிக்கலாம். திருமலையில பெருமாள் நின்றுட்டு இருக்கான். இன்னும் ஆச்சரியமான திருவேணி. நின்றவாறும் அங்கேருந்து எங்கேருந்து வந்தான்னா திருநாட்டில இருந்து வந்தா. திருநாட்டுல இருந்தவாறும், அதுவா எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல பெருமாள் இருந்த திருக்கோலத்தை சேவை சாதிக்கிறார். இருந்தவாறும் கிடந்தவாறும் திருப்பார்கடல்ல கடந்த மாதிரி ஒரு அர்ச்சா, பரமபதம், வியூகம், இத மூணுத்தையும் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் திருப்பார்கடல்ல, அதுவா அர்ச்சையில நின்றுண்டு அர்ச்சாமூர்த்திகள் திவ்ய தேசங்கள்லயே சில திவ்ய தேசங்கள்ல நின்றுண்டும் சில திவ்ய தேசங்கள்ல இருந்த திருக்கோலத்திலும் சில திவ்ய தேசங்கள்ல கிடந்த திருக்கோலத்திலும் நாகத்தனை குழந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிழக்கும் மாதிரிடுமால். இதெல்லாம் இந்த திவ்ய தேசங்கள்லாம் சயன திருக்கோலம். அப்படி கிடந்த திருக்கோலங்களும் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன. அவதாரங்கள் இருந்த விபவாவதாரங்களாக இருந்தாலும் சரி, அர்ச்சாவதாரங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நினைப்பரியன. நினைத்து மாளல, நினைச்சு இந்த திருமேனிகளை நினைத்து இவருக்கு பராங்குஷ நாயகிக்கு முடியல, தீரல. ஏன்னா எப்படின்னா, ஒன்னலா உருவாய் அருவாயனின் மாயங்கள். உன்னுடைய சொரூபம் இருக்க ஒன்னலா உருவாய், ஒன்னில்ல பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் முன்னாடி சாதிச்சார் இல்லையா. அதனால பலபலமான பிரகாரத்தில் பலபலமான ஆக்கார திருவேணிகள். ஒன்னலா உருவாய், ஒன்னல்ல ஒன்றல்லாத உருவாய், அருவாய அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவும் முடியாததா, அனுபவித்து தீர முடியாது. இதுக்கு முன்னாடிதான் 6ஆவதுன்னு சொன்னார். எத்தனை அனுபவிச்சாலும் தீராதது. அப்படி ஒன்றலா உருவாய் அருவாய நின் மாயங்கள். அந்த திருமேனியும் சரி, உன்னுடைய அந்த ஆச்சரியமான சேட்சிதங்களும் சரி, அருவாயனின் மாயங்கள். நின்று நின்று நினைக்கின்றேன். இந்த மாயங்கள்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் நினைச்சு பார்க்கிறேன்னா ஒரேடியா நினைக்கலையான்னா, அந்த மாயங்களை ஒண்ணு நினைக்கிற போதே அப்படியே மோகம் வந்துடுறது. கொஞ்ச நாள் அதுலயே இருக்கு. அப்படியே அதுக்கப்புறமா தளர்ந்து போய் அப்புறம் மறுபடியும் உடம்புல தெம்பு வந்து மறுபடியும் இன்னொரு மாயத்தை நினைக்கிற. அப்படி இந்த தளர்ச்சியை வரப்போதெல்லாம் அந்த தளர்ச்சியை தடுத்து நின்று நின்று நினைகின்றேன். நினைகின்றேன்னா நினைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நினைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அனுசூதமா நினைக்க முடியலையே, தொடர்ந்து நினைக்க முடியல.
அவனுடைய திருமேனியை நினைச்சாலும், அவனுடைய திவ்ய சேட்சிதங்களை நினைத்தாலும், அவனுடைய செயல்களை நினைத்தாலும் உடம்பு அப்படியே தளர்ந்து போயிடுறது. அதனால நின்று நின்று நடுநுள்ள நிறுத்தி நிறுத்தி நினைக்கின்றேன். நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன். நான் நினைக்க ஆரம்பிச்சாலே உடனே தளர்ந்து போயிடுறேன்னு, உன்னை எப்படி நான் முழுக்க அனுபவிப்பேன். உன்னை எங்கனம் நினைகிற்பன். உன்னுடைய திவ்ய குண சேஷங்களையும் உன்னுடைய திருமேனியும் என்னால அனுசியூத்தமாக நினைக்கணுமே, தொடர்ந்து உன்னை அனுபவிக்கணும். நினைக்க ஆரம்பிக்கச்சே தளர்ந்து போகாம எப்படி உன்னை நினைக்க முடியும்? பாவியேற்கு ஒன்று நன்குரையாய் உலகம் உண்டவன் சுடரே. இந்த நெஞ்ச உருகி உருகி போறத, அந்த நெஞ்சு கொஞ்சம் திடமா இருந்தா உன்னை நினைக்க முடியும். அவனை நினைக்க முடியாத நான் பாவியா இருக்கேன். ஏன்னா சில பேருக்கு நெஞ்சு திடமா இருக்கு, அவெல்லாம் உன்னை நினைக்கிறதே இல்லை. நாஸ்திகர்கள்லாம் அப்படி இல்லாம நான் உன்னை நினைச்சே ஆனா நினைக்க முடியாத பாவியா இருக்க. பாவியேற்கு நினைக்கிறதுக்கே விரும்பாத நாஸ்திகர்களை போல இல்லாம உன்னை நினைக்கணும்னு விரும்ப ஆனா நினைக்க முடியாத பாவியா இருக்க நானு. பாவியேற்கு ஒன்று நன்குரையாய், ஒரு நல்ல ஒரு உபாயத்தை சொல்லு. உன்னை எப்படி பண்ணணும்னு அன்னைக்கு அர்ஜுனனுக்கு ஒரு உபாயம் சொன்னியே, அந்த மாதிரி எனக்கு ஒரு உபாயத்தை சொல்லு. பாவியேற்கு ஒன்று நன்குரையாய் உலகம் உண்ட ஒன் சுடரே. உலகம் உண்ட ஒன் சுடரே. இந்த லோகத்தை எல்லாத்தையும் நீ உன் திருவயிற்றில வச்சு காப்பாத்தினையே பிரளய காலத்துல. இந்த உலகம் உண்ட ஒன் சுடரே, ஒரு ஒப்பற்றதான தேஜஸ். ஏன்னா இந்த தேஜஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கிறபடின்னா, ரொம்ப பிரகாசமா தேஜஸ் இருந்துதானா அப்ப நம்ம அதை ஒண்ணுமே பார்க்க முடியாது. தேஜஸ் குறைஞ்சா, ரொம்ப பிரகாசமா, லைட் ரொம்ப பிரகாசமா இருந்தா ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி நீ உலகம் நிறைந்த, உலகம் உண்ட ஒன் சுடர். அதனால நீ ரொம்ப பிரகாசமா இருக்க. அதனால இந்த லோகம் பூரா நீ பிரகாசமா இருக்கிறபடினால நீ இந்த லோகத்துல நீ விபவாதாரம் பண்ணதும் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது, நினைக்க முடியல. அதுவா உன்னுடைய அர்ச்சாவதாரங்களையும் என்னால நினைக்க முடியல, எதையும் என்னால நினைக்க முடியலையே. அதனால்தான் அந்த உலகம் உண்ட ஒன் சுடரே, நீ ஒரு பாவியருக்கு ஒன்று நன்கு உரையாய், ஒரு உபாயத்தை நீயே சொல்லணும். உன்னை காண்பதற்கு ஒரு உபாயத்தை நீயே சொல்லணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறார். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்றல்லா உருவாய் அருவாய நின்மாயங்கள். நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன். பாவியேற்கு ஒன்று நன்கு உரையாய் உலகம் உண்ட ஒன் சுடரே. ஒன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடு இன்மையாய் வந்து என் கண் கொளா வகை நீ கறந்து என்னை செய்கின்றன. என்கொள் சிந்தையுள் நெய்கின்றேன் என் கரியமாணிக்கமே. என் கண்கட்கு தின்கொள்ள ஒரு நாளருளாய் உன் திருவுருவே. இப்படி மனசுல உன்னை நினைக்கிறதுக்கு நீ கிருபை பண்ணணும்னு பிரார்த்தித்த ஆழ்வார், மனசுல நினைச்சா மாத்திரம் போராது,
சும்மா எத்தனை நாள் நினைச்சுட்டே இருக்கிறது? அது கண்ணுக்கு ஒரு அனுபவமா வேணும். எதுவுமே கண்ணால பார்த்து அனுபவிக்கிறது தான் திருப்தியா இருக்கும். அதனால இந்த மானச அனுபவம் இருக்கணும். மானச அனுபவம் இருந்தா மனசு தளராம இருக்கும். அதான் மானச அனுபவம் நீடித்து அப்படியே சாட்சா்காரம் ஒண்ணு பண்ணணும். என்னுடைய ஊனக்கண்களுக்கு நீ வெளிப்படணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது எப்படி வெளிப்படலாம்னா, முடியுமானா அப்படின்னா, நீதான் பலவிதமான மாய சேஷ்டிதங்கள் உடையவனாச்சு. ஒன் சுடரோடு இருளுமாய், நீ ஒன் சுடர் ஆனா இருளும். யாருக்கு ஒன் சுடர்னா, பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். உன்னுடைய மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு பின்னாடி சாய்க்கிறது இல்லையா? அந்த மாதிரி உன்னை விரும்பி உன்னை தொழ வேண்டும் என்று உன்னை விரும்பி தொழுகின்ற பக்தர்களுக்கு, உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு நீ உண்மையா இருப்ப. இல்லாட்டா எப்படி இருப்பன்னா, பாக்கி உள்ளவருக்கு நீ இருக்கிறதே தெரியாது, அவர்களுக்கு நீ இல்லாதவனா இருப்ப. அதனால ஒன் சுடரோடு இருளுமாய், நீதான் சுடர், நீதான் இருள். ஆசிரியர்களுக்கு சுடர், அவர்களுக்கு எல்லாருக்கும் கண்ணில் படும்படி நிற்ப. உன்னை ஆசிரிக்காதவர்களுக்கு நீ இருள். ஒன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும் உண்மையோடு இன்மையாய் வந்து, அப்படி நீ உண்மையோடு உண்மையாய் என் வந்து என் உள்ளத்தில் புகுந்து என் கண் கொளா வகை நீ கறந்து என்னை செய்கின்றன. என் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்க, ஆனா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற. என் கண் கொளா வகை, எனது வெளிக்கண்களுக்கு இல்லாதபடியினால என் கண் கொளா வகை, என்னுடைய மனசுல வந்து உட்கார்ந்து இருக்கே தவிர வெளிக்கண்ணுக்கு உன்னை பார்க்க முடியல. அப்படி நீ வந்து என்ன பண்றனா, நீ கறந்து என் உள்ளுக்குள்ள மறைஞ்சி இருந்து என்னை செய்கின்றன, என்ன நீ கஷ்டப்படுத்துற. உள்ளுக்குள்ள இருக்கேன்னு தெரியறது, ஆனா உன்னை என்னால பார்க்க முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா, என்கொள் சிந்தையுள் நெய்கின்றேன். என்கொள், என்னுடைய எண்ணத்தில் இருக்கின்ற, என்னுடைய நினைவில் இருக்கின்ற, நினைவில் கொள்கின்றதான சிந்தையுள் மனோரசங்கள்ல பெருமாள் கற்பனை பண்ணி பண்ணி பார்க்கிற உன்னை. அப்படி பண்ணி பண்ணி கற்பனை பண்ணி பண்ணி நெய்கின்றேன், அப்படியே தளர்ந்து போய்கின்றேன். அதனால என் கரியமாணிக்கமே, ஒரு கரிய மாணிக்கம், கருப்பாவும் இருக்கா மாணிக்கமாவும் இருக்கா. கருப்பா இருக்கிற ரத்னம், அதனால உண்மையாவும் இருப்பான் பொய்யனாவும் இருப்பான் அப்படின்றத காமிக்கிறதா கரிய மாணிக்கம் என்ற பிரயோகம். என் கரிய மாணிக்கமே, என் கண்கட்கு தின்கொள்ள ஒரு நாள் அருளாய் உன் திருவுருவே. என் கண்களுக்கு, என்னுடைய வெளிப்புற கண்களுக்கு ஒரு நாள் உன் திருவுருவு தின்கொள்ள, உன்னுடைய திருவுருவானது, உன்னுடைய திவ்யமங்கல ஸ்வரூபமானது, உன்னுடைய அந்த திருமேனியானது என் கண்களுக்கு தின்கொள்ள திட விஷயமா வரணும். ஏதோ வந்து மாயமா காமிச்சுட்டு போகக்கூடாது, காத்துல வந்து போகக்கூடாது. உன்னுடைய திவ்யமங்கல ஸ்வரூபத்தை சாட்சாத எனக்கு நீ காண்பிச்சு கொடுக்கணும். திண்மையாக என் கண் கொள்ளணும், என் கண்ணால அதை பார்க்கணும், அதற்கு நீ அருள் புரியணும் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் வந்து
யார் வந்து அவன் இருக்கான், அவன் காப்பாற்றுவான்னு அவன் திடமான பக்தி உடையவர்களோ அவர்கள்ட்ட நித்தியமா நித்தியமா பெருமாள் இருந்துட்டு இருக்கான். நிசம்சயேஷு சர்வேஷு நித்தியம் வசதி வை ஹரிஹி அப்படின்னு. அதனால நீ என் விஷயத்துல நான் ஒண்ணுதான் நம்பிட்டே இருக்க, ஒரு நாள் வந்து என் கண்ணுக்கு வந்து சேவை சாதிக்கணும். என் மனசுல இதுவரைக்கும் மனசுல இருக்கணும்னு பிரார்த்திச்ச, மனசால ஒண்ணு நினைக்கணும்னு. ஆனா மனசால நினைச்சா மாத்திரம் போராது, என் ஊனக்கண்களுக்கும் நீ சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. அதாவது எப்படி முடியும் இந்த ஜென்மத்துல அப்படின்னா, நீ உன்னுடைய சேஷ்டிதங்கள் இருக்க, நீ மாய உள்ளவன். ஒரே சமயத்திலே ஒருத்தனால பார்க்க முடியாது, ஒருத்தனால பார்க்க முடியாம இருக்கும் இல்லையோ. உன் பக்தர்களுக்கு உன்னை காண்பித்துக் கொள்கிறாய், உன்னை சேராதவர்களுக்கு நீ அவளுக்கு நீ இருக்கேன்றதே புத்தி இல்லாம அவ இருந்துட்டு இருக்காள. அவ விஷயத்துல நீ இருட்டாவும் பக்தர்கள் விஷயத்துல சுடராவும் இருக்கிய. அதனால உன்னுடைய அந்த மாய திவ்ய சேஷ்டையினால நான் அதை நினைச்சுட்டு இருக்கேன், எனக்கு நீ ஒரு நாள் சேவை சாதிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தை பிரார்த்திக்கிறார். உன் சுடரோடு இருளுமாய் நின்றவாறும், சுடரும் இருமார் உண்மையோடு இன்மையாய் வந்து என் கண் கொளாவகை நீ கறந்து. நீ வந்து உட்கார்ந்துருக்க, மனசுல உட்கார்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியறது, ஆனா கண்ணால பார்க்க முடியல. என் கண் கொளாவகை நீ கறந்து என்னை செய்கின்றன. உள்ள உட்கார்ந்துறத வெறுமையா இருக்கியா? உன்னை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு மனசை தளர்ந்து போறத. அதனால என் கொள் சிந்தையுள் நெய்கின்றேன். உன்னை பார்க்கணும்ன்ற அந்த என்னுடைய மனோரசம் இருக்க, என்னுடைய ஆசை, அந்த ஆசையிலேயே கற்பனையிலேயே ஓட்டின்னு இருக்கேன். எப்படி சீதா பிராட்டி சங்கல்ப ஹய சஞ்சுக்தை யாந்தீமிவ மனோரசை. அசோகவனத்துல சீதா பிராட்டி சங்கல்பம்ன்ற ஒரு குதிரையில ஏறி நேர பெருமாள் இடத்துல போய் அவன் கூட சேர்ந்து இருக்க மாதிரி நினைச்சுட்டு இருந்தாலோ, அதுபோல என்கொள் சிந்தையுள் நெய்கின்றேன். என் கரிய மாணிக்கமே. மாணிக்கம்ன்றது பிரகாசமா இருக்கும், ஆனா இது கருப்பு மாணிக்கம், கருப்பு வைரம். அதனால கருப்பும், அதாவது சில பேருக்கு கருப்பாவும் சில பேருக்கு பிரகாசமாகும். என் கரியமா நிக்கமே. அது மாதிரி எனக்கே நீ வந்து உள்ளுக்குள்ள பிரகாசிக்கிற, அதனால மாணிக்கம். வெளியில கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிற, அதனால கருப்பு. என் கரிய மாணிக்கமே. அதனாலதான் என் கரிய மாணிக்கமே. என் கண்கட்கு தின்கொள்ள ஒரு நாளருளாய் உன் திருவுருவே. என்னுடைய கண்களுக்கு திடமா உன்னை பார்க்கணும். ஏதோ நீ வந்து ஒரு மின்னல் போல வந்துட்டு ஓடிடக்கூடாது. என் கண்கட்கு தின்கொள்ள ஒரு நாள், திடமா உன்னை நான் பார்க்கும்படி ஒரு நாளாவது உன்னை சேவிக்கணுமே. அதுக்கு நீ கிருப பண்ணணும் அப்படின்னு இந்த பாசுரத்தை பிரார்த்திக்கிற. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.